வணக்கம் மக்களே. நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 11 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோங்க. யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் பெரிய விஷயமாங்க. என்னதெல்லாமோ பண்ணிட்டோம், யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கண்டுபிடிச்சா சந்தோஷம் தாங்க. ஆனா அதுலயுமே நிறைய குழப்பி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பெரிய டிஜிட்ஸை வச்சு பெரிய பவர்ஸை வச்சு கேட்கறாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம பெருசா அவங்க கொடுத்துருக்கதை வச்சு அவங்க கொடுத்துருக்க மாதிரியே பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சாலே போதும், எல்லாத்தையும் ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து போவோம். அதுக்கப்புறம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க, இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு. சரிங்களா? சரி, எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் கொடுத்துட்டு அதுக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணும்? நம்ம அந்த நம்பர்ல உள்ள கடைசி நம்பரை பார்க்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இவ்வளோ பெரிய நம்பரோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பரினுடைய கடைசி டிஜிட் என்னவாக இருக்குதோ அதுதான் யூனிட் டிஜிட்டா இருக்கும். சரிங்களா? அப்போ இதற்கான யூனிட் டிஜிட் வந்து நம்மளுக்கு 6. சரிங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 9 8 6 7 3. சரிங்களா? இதோட யூனிட் டிஜிட் என்ன? 3. சரிங்களா? அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அதோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொன்னா அதோட கடைசி நம்பர் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், யூனிட் டிஜிட்டா இருக்கும். இது பேசிக், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ ஒரு 2 பெரிய நம்பரை கொடுத்துட்டு அதை அதாவது அடிஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆட் பண்ணிட்டு அதோட அந்த ஆட் பண்ணி கிடைக்கும் இல்லையா ஒரு வேல்யூ, அதனோட யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் வேணா கொடுக்கலாம். சரிங்களா? அவங்க எவ்வளோ பெருசா கொடுத்தாலும் நம்ம எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? என்ன பண்ணிட்டா போதும், அவங்க 2 நம்பர் கொடுத்திருப்பாங்கல்ல, 2 நம்பரோ 3 நம்பரோ 4 நம்பரோ எத்தனை நம்பர் வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம், அவங்க எத்தனை நம்பர் கொடுத்திருந்தாலும் அதனோட யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தாலே போதும். எப்போ யூனிட் டிஜிட் என்ன, அந்த 2 பெரிய நம்பரை பிளஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, பிளஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இருக்குல்ல, அதாவது 2 வேல்யூ இருக்குல்ல, அதோட யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? என்னதெல்லாம் இருக்கு? 9 7 இருக்கு. சரிங்களா? சரி, நம்ம என்னதான் பண்ணும், இதை பிளஸ் பண்ணி தான் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். இதுல உள்ள யூனிட் டிஜிட்டை மட்டும் பாருங்க, 9 7 இருக்கா, இது ரெண்டத்தையும் மட்டும் பிளஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 9 + 7 16 வரும். சரிங்களா? சரி, 16 வரும். இதுல 16ல எது யூனிட் டிஜிட்னு பாருங்க. 16ல எது யூனிட் டிஜிட்? 6. சரிங்களா? அப்போ கடைசி 2 நம்பரை மட்டும் பிளஸ் பண்ணாலே, கடைசி ஒரு நம்பரை மட்டும் பிளஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? சரி, அதை பிளஸ் பண்ணி வரக்கூடியதுல எது யூனிட் டிஜிட்டா இருக்கோ அதுதான் என்னவாக இருக்கும், இந்த பெரிய 2 நம்பரை பிளஸ் பண்ணி வரக்கூடிய அந்த சம்மோட யூனிட் டிஜிட்டா இருக்கும். ஓகே தானே? இது புரியுதா? சரி, இருக்கட்டும். இன்னொரு சமயம் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தெளிவாவே புரியும். சரிங்களா? மேல 2 சம் பார்த்து, அதாவது 2 எண்ணத்தை கொடுத்துட்டு பிளஸ் பண்ண சொல்லி அதோட யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இங்க 3 நம்பர் கொடுத்திருக்காங்களா, இதோட யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆட் பண்ண அவசியம் இல்ல, இதுல உள்ள யூனிட் டிஜிட்ஸை மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? என்னதெல்லாம் இருக்கு? 6 8 1 இருக்கு. இதை முதல்ல என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். சரிங்களா? 6 + 8 எத்தனை? 14. 14 + 1 எத்தனை? 15. சரிங்களா? சரி, இதுல யூனிட் டிஜிட் என்ன? இந்த 15ல யூனிட் டிஜிட் என்ன? இந்த 5. அப்போ இவ்வளோ பெரிய நம்பரை, சரிங்களா, அதாவது இந்த 3 டிஜிட்டையும் பிளஸ் பண்ணி வரக்கூடிய சம்மோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 5ஆக இருக்கும். சரிங்களா? சரி, பிளஸ் பண்ண சொன்னா பிளஸ் பண்ண போறோம், மைனஸ் பண்ண சொன்னா மைனஸ் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 2896 - 298 கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஒரு சின்ன டிவிஷன்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2986 292 இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதோட, சரிங்களா, இதை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா, இதுக்கும் நம்ம வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எனத்தை மட்டும் பார்த்தா போதும். இதுல உள்ள யூனிட் டிஜிட்டை, எந்த 2 நம்பரை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது அந்த 2 நம்பர்ல உள்ள யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்க்கணும், அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? சரி, இங்க 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. சரிங்களா? யூனிட் டிஜிட்ல 6 2 இருக்கு, அந்த 6ஐயும் 2ஐயும் மட்டும் மைனஸ் பண்ணாலே போதும். 6ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ இவ்வளோ பெரிய நம்பர்ல இருந்து அந்த 292வை மைனஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சர்ல யூனிட் டிஜிட் என்னவாகத்தான் இருக்கும்? 4ஆகத்தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதை பார்க்கலாம். பாருங்க, என்ன இருக்கு? 2896ல என்ன சொல்லியிருக்காங்க? 298 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதுல நம்ம என்ன பார்த்தா போதும்? 6ஐயும் இந்த 8ஐயும், அதாவது அந்த 2 நம்பர்ல உள்ள யூனிட் டிஜிட்டை பார்த்தா போதும். சரிங்களா? சரி, 6 8 இதை என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். 6ல இருந்து 8 கழிச்சா -2 வரும் அப்படின்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? 6ல இருந்து முதல்ல 8 கழிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம நார்மலா இதை மைனஸ் பண்ணா என்னங்க பண்ணுவோம்? 2896
298 சரிங்களா. மேல இருக்கக்கூடிய நம்பர் சின்னதா இருக்கு, எதை விட கீழே இருக்கக்கூடிய நம்பரை விட சரிங்களா. அப்ப என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருந்து கடன் வாங்குவோம் இல்லையா. சரி 16 ஆக்கும். அதே மாதிரிதான் பண்ணணும் இங்க. அதாவது ரெண்டாவது நம்பரை விட சரிங்களா, ரெண்டாவது நம்பரை விட முதல் நம்பர் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை 16ன்னு போட்டுக்குவோம். இதே ஒரு வேளை இங்க 7 இது பெருசா இருந்துச்சு அப்படின்னா 17ன்னு போட்டுப்போம். 5 இங்க 8 இருந்துச்சுன்னா 15ன்னு போட்டுப்போம் சரிங்களா. அதாவது கடன் வாங்குற மெத்தடு சரிங்களா. கடன் வாங்கி இதை மைனஸ் பண்ணுவோம்ல அத மாதிரி சரிங்களா. தப்பா மைனஸ்ல தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டுறக்கூடாது. ஷார்ட்கட்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி இப்போ 16ல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், திரும்ப 8 தான் கிடைக்கும் சரிங்களா. இப்போ இது ஓகே தானே, இந்த மாடல் ஓகே தானே. சரி இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடலாம் சரிங்களா. சரி மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் கொடுக்கட்டும் சரிங்களாங்க, எவ்வளவு பெருசா வேணாலும் கொடுக்கட்டும், நீங்க யூனிட் டிஜிட்டை மட்டும் பாருங்க சரிங்களா. எவ்வளவு பெருசுல ரெண்டு நம்பரையோ 3 நம்பரையோ 4 நம்பரையோ மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தாலும் அந்த நம்பரோட யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்து மல்டிப்ளை பண்ணாலே போதும் சரிங்களா. சரி அப்போ இங்க 49ல யூனிட் டிஜிட் என்னது 9 சரிங்களா. 47ல யூனிட் டிஜிட் என்னது 7. அப்போ 9ஐயும் 7ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும் சரிங்களா. அப்போ 9 7s are 63 சரிங்களா. சரி இப்போ இந்த 63ல எது யூனிட் டிஜிட்னு பார்க்கணும், 3 தான் யூனிட் டிஜிட். அப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும், 3ஆக இருக்கும். 3 தான் ஆன்சர் சரிங்களா. இது ஓகே தானே. சரி சரி இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம் சரிங்களா. இப்போ ரெண்டு நம்பரை வச்சு பார்த்தோம், 3 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது, 3 நம்பர் கொடுத்தாலும் யூனிட் டிஜிட் தான் பார்க்க போறோம் சரிங்களா. சரி 24 × 49 × 47 இருக்கு. சரி இதுல நம்ம யூனிட் டிஜிட் தான் பார்க்க போறோம் சரிங்களா. அப்ப 24ல யூனிட் டிஜிட் 4, 49ல யூனிட் டிஜிட் 9, 47ல யூனிட் டிஜிட் 7 சரிங்களா. சரி ஒன்னொன்னத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க 9 7s are இதையும் மல்டிப்ளை பண்ணலாம் சரிங்களா. 9 7 என்னதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், 4 9 7 இது நாலத்தையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். கரெக்ட் தானே. சரி இப்போ சரி 9 × 7 63 சரிங்களா. சரி இப்போ 63ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட் தானே, நான் சொல்றது கரெக்ட் தானே. 63 × 4 252 சரிங்களா. 252 இது எதால கிடைச்ச நம்பர், யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச நம்பரு சரிங்களா. இதுல எது லாஸ்ட்னு பார்க்கணும், இதுல எது யூனிட் டிஜிட் பார்க்கணும், 2 சரிங்களா. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த மூணத்தையும் மல்டிப்ளை பண்ணி கடைசியா வரக்கூடிய அந்த பெரிய ஆன்சர்ல யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும், 2ஆக இருக்கும். இது ஓகே தானே. அப்போ இதோட ஆன்சர் 2, இதற்கான யூனிட் டிஜிட் 2. சரி இது புரிஞ்சிருக்கும் நம்பர் சரிங்களா. சரி இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம். இது 71/4 இருக்கு சரிங்களா. இதோட யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. 1 கடைசி யூனிட் டிஜிட் 1 இருந்துச்சுனாலே நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் வரும், 1 தான் வரும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 71/4 இருக்கா. அப்ப என்னதான் அர்த்தம், இதுக்கு 71 4 முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம். கரெக்ட் தானே. சரி அப்ப 4 முறை பெருக்கணும் என்ன ஆகும், 71 × 71 × 71 × 71. இதுல அதுல யூனிட் டிஜிட் என்னவா இருக்கு, 1 1 1 1 தான் இருக்கு சரிங்களா. அப்போ 1 × 1 × 1 எத்தனை, திரும்ப 1 தான். அப்போ இதனுடைய யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்னவாகத்தான் இருக்கும், 1ஆகத்தான் இருக்கும் சரிங்களா. இது புரிஞ்சிருக்கும் நம்ம. சரி இருக்கட்டும். இப்போ 8/4 இருக்கு சரிங்களாங்க. சரி இந்த 8/4 யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 8 4 முறை பெருக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா. இதை நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம், 8/2 × 8/2 எழுதிக்கலாமா. இதை இப்படி பிரிச்சு எழுதிருக்கேன், ஏதாச்சும் தப்பு இருக்கா, அதுல கிடையவே கிடையாது சரிங்களா. 8/2 × 8/2 எழுதிருக்கேன், இதுல எந்த தப்புமே கிடையாது சரி. இப்படி a/m + n இருந்துச்சுன்னா a/m × a/n அதை எழுதிக்கலாமா, அந்த ரூல் படி தான் பிரிச்சு எழுதிருக்கேன். அதாவது 4 2 + 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரிங்களா. a இருக்கக்கூடிய இடத்துல 8 இருக்கு, m இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்கு, n இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும் நம்ம சரிங்களா. இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கணும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஈஸி தான் சரிங்களா. பிரிச்சு எழுதுறது ஈஸி தான். இதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம், 8 அதாவது 8² சரிங்களா. 8² என்னது 64, 8 × 8 64 சரிங்களா. திரும்ப நம்மளுக்கு என்னது 8 × 8 64. இப்போ இதுல யூனிட் டிஜிட் பார்த்தா போதும் சரிங்களா. இந்த 4ஐயும் மட்டும் பெருக்கினா போதும், யூனிட் டிஜிட் பார்த்தா போதும். 4 × 4 16 சரிங்களா. 4 × 4 16. இதுல யூனிட் டிஜிட் என்னது 16 சரிங்களா. அப்போ 6 அப்படிங்கிறது தான் 8/4 யூனிட் டிஜிட்டா இருக்கும் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி அடுத்த கொஸ்டின் 8/3 இருக்கு. சரி இதையும் பிரிச்சு எழுதிக்கலாம் சரிங்களா. 8² × 8/1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதிக்கலாம்ல. சரி இப்படி எழுதிக்கிட்டேன். அப்போ 8² நம்ம என்னன்னு படிக்கலாம், 64 போட்டுக்கலாமா, × 8. அப்போ 8ஐயும் 4ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும்.
4 8 ஆர் என்னது 32 சரிங்களா 32 இருக்கு. இதுல எது யூனிட் டிஜிட்? 2 தான் யூனிட் டிஜிட். அப்போ 2 தான் 8 கியூபோட யூனிட் டிஜிட்டா இருக்கும் சரிங்களா. இது புரிஞ்சிருக்கும் நம்பர். சரி இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு ஒரு 3 டைப் பார்க்க போறோம் சரிங்களா. அந்த 3 டைப்பையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3 டைப் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா. சரி டைப் 1 டைப் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ 0 சரிங்களா கடைசி எவ்வளோ பெரிய நம்பர் வேணா கொடுத்துட்டு போட்டுங்க சரிங்களா. எவ்வளோ பெரிய நம்பர் வேணா கொடுத்துட்டு போட்டோம் அதோட கடைசி டிஜிட் என்னவாக இருக்கும்? 0வாக இருந்து பவர் என்ன வேணா இருக்கட்டும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2809 சரிங்களா. யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு? 0வா இருக்கு. 9 6 3 8 4 10 எவ்வளோ பெருசா வேணாலும் பவர் இருக்கட்டும் சரிங்களா. அடிமானத்துல கடைசி யூனிட் டிஜிட் 0வாக இருந்து அடுக்கு எவ்வளோ பெரிய நம்பரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு அதை எல்லாத்தையும் அதாவது அந்த பவர்ல இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணி சரிங்களா. அதாவது அந்த 2 பவர் 2னா என்ன பண்ணுவோம்? அதை சால்வ் பண்ணுவோம்ல. 2 பவர் 2 4. அந்த மாதிரி இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய யூனிட் டிஜிட் என்னவாகத்தான் இருக்கும்? நம்மளுக்கு திரும்பியும் 0வாகத்தான் இருக்கும் சரிங்களா. இது புரிஞ்சிருக்கும் நம்ம. எவ்வளோ பெரிய 0 கடைசி டிஜிட் 0வா முடிஞ்சு பவர்ல என்ன நம்பர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை சால்வ் பண்ணி திரும்பியும் கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்னவாகத்தான் இருக்கும்? 0வாகத்தான் இருக்கும் சரிங்களா. இப்படி ஒரு 4 நம்பர் இருக்குங்க சரிங்களா. அதுல எவ்வளோ பெரிய நம்பர் போட்டாலும் கடைசி அதே டிஜிட் தான் ஆன்சரா வரும். இப்படி ஒரு 4 நம்பர் இருக்கு. அதை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் பாத்துக்கோங்க. 1 அடுக்கு என்னவா கடைசி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதோட யூனிட் டிஜிட் 1ஆக இருக்கு. எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் இருக்கட்டும் அதோட யூனிட் டிஜிட் 1ஆக இருக்கு சரிங்களா. இதே மாதிரி இந்த 0 எடுக்கிற இடத்துல 1 இருக்கும். அதோட பவர்ல அடுக்குல எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதோட ஆன்சர் வரும்ல. அதை சால்வ் பண்ணதுக்கு அடுத்த ஆன்சர் வரும்ல அதோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும்? 1ஆ தான் இருக்கும் சரிங்களா. இது ஓகேவா? சரி இருக்கட்டும். இப்போ 5 பவர் n எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் கொடுத்துட்டு அதோட யூனிட் டிஜிட் 5ஆக இருந்து அடுக்குல எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலும் திரும்பியும் நம்மளுக்கு 5 தான் ஆன்சரா கிடைக்கும். யூனிட் டிஜிட்ல 5 தான் வரும் ஆன்சர்ல சரிங்களா. சரி 6 அதே மாதிரி தான். 6 யூனிட் டிஜிட்டா இருந்து எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் பவர்ல இருந்தாலும் திரும்பியும் நம்மளுக்கு ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்னவாகத்தான் இருக்கும்? 6ஆகத்தான் இருக்கும் சரிங்களா. சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 25060 சரிங்களா. இப்படின்னு இருந்து மேலதான் 1 0 0க்கு பார்த்துட்டோம். கடைசி 0வா இருந்துச்சுன்னா பார்த்துட்டோம். 1 1 சரிங்களா. அடிமானத்துல இப்படி இருந்து அடுக்குல 2 6 8 10 11 இந்த மாதிரி எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் கடைசி இதற்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் என்னதான்? நம்மளுக்கு 1 தான் சரிங்களா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க கொடுத்திருக்க கூடியதுல யூனிட் டிஜிட் 1ஆக இருக்கு. அப்ப பவர் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு திரும்ப யூனிட் டிஜிட் என்னவாகத்தான் இருக்கும்? 1ஆகத்தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும் நம்பர் சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ இதே மாதிரிதான் 5க்கும் சரிங்களா. 2 5 6 5 63 இருக்குன்னு வைங்க. நம்மளுக்கு யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு? 5ஆக இருக்கு. அப்போ அடுக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அடிமானத்துல யூனிட் டிஜிட் 5ஆகவோ 1ஆகவோ 6ஆகவோ இருந்த அடுக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு திரும்பியும் வரக்கூடிய ஆன்சர்ல எதுதான் கிடைக்கும்? யூனிட் டிஜிட்ல அதே 5 தான் கிடைக்க போகுது சரிங்களா. 0 இருந்துச்சுன்னா 0 கிடைக்க போகுது. 1 இருந்துச்சுன்னா 1 கிடைக்க போகுது. 5 இருந்துச்சுன்னா 5 6 இருந்துச்சுன்னா 6 சரிங்களா. இது பிடிச்சிருக்கும் நம்பர் சரிங்களா. 6க்கும் அதே மாதிரி தான். சரி இப்போ காம்ப்ளிகேட்டடா ஒரு சம் கொடுக்குறேன் சரிங்களா. அப்போ 8 6 2 1 சரிங்களா பிளஸ் 7 6 5 பிளஸ் இதோட பவர்ல 63 64 860 சரிங்களா. இங்க 43 இருக்கட்டும் சரிங்களாங்க. சரி இங்க யூனிட் டிஜிட்டா தான் அதாவது இப்படி கொடுத்துட்டு சரிங்களா இவ்வளோ பெரிய நம்பரா கொடுத்துட்டு இதோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா நம்மளுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாம போயிருச்சுன்னு வைங்களேன். அந்த நேரத்துல வெக்ஸ் ஆயிரும் சரிங்களா. இதை எப்படி இவ்வளோ பெருசா போட்டு பார்த்துட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு குழப்பம் வந்துடும் சரிங்களா. அப்படிலாம் வரக்கூடாது சரிங்களா. அப்போ இங்க யூனிட் டிஜிட் இப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் பார்க்கணும்? இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டு யூனிட் டிஜிட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்னதான் பார்க்கணும்? அதோட யூனிட் டிஜிட்ஸை மட்டும் தான் பார்க்கணும் சரிங்களா. யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு? 1 5 0 தான் இருக்கு சரிங்களா. அப்ப யூனிட் டிஜிட் சரிங்களா எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட்ல 1 5 6 0 இது எதுனாலும் வந்துட்டு போட்டோம். அப்ப பவர்ல என்ன நம்பர்னாலும் இருந்தாலும் திரும்பியும் வரக்கூடிய ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்னவாகத்தான் இருக்கும்? 1 5 6 0வாகத்தான் இருக்கும் சரிங்களா. சரி அப்ப புரிஞ்சிருக்கும் நம்பர் சரிங்களா. அப்போ இதோட யூனிட் டிஜிட் என்னவாக கிடைக்கும்? கடைசி ஆன்சர்ல 1ன்னு கிடைக்கும் சரிங்களா. இது ஓகே தானே. பிளஸ் இதோட யூனிட் டிஜிட்டுக்கு கடைசி ஆன்சர்ல என்னன்னு கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி இதோட யூனிட் டிஜிட் 0வாக இருக்கு. அப்போ கடைசி வரக்கூடிய ஆன்சர்ல
பவர்லாம் சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். அப்ப இதை மட்டும் பிளஸ் பண்ணிட்டாலே போதும் சரிங்களா. அப்ப 1 + 5 என்னது 6, 6 + 0 என்ன திரும்ப 6. அப்ப இவ்ளோ பெரிய நம்பரோட யூனிட் டிஜிட் ஒரு நிமிஷத்துல போட்டேன் பாருங்க. இந்த ரூல்லாம் தெரியலனா போக முடியாது சரிங்களா, பண்ண முடியாது. அப்போ 6 தான் இதோட யூனிட் டிஜிட்டா இருக்கும் சரிங்களா. சரி, இதே ஒரு மைனஸ்ல கொடுத்திருந்தா மைனஸ் பண்ண போறோம் சரிங்களா, பிளஸ்ல கொடுத்திருந்தா பிளஸ் பண்ண போறோம். இதே ஒரு மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்திருந்தா 66 64 சரிங்களா இன்டு 65 63 சரிங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். இதோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு 6 சரிங்களா. பவர் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், யூனிட் டிஜிட் 6 இருக்கு. அப்போ சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல யூனிட் டிஜிட் என்னவாகத்தான் இருக்கும் 6 இருக்கும் சரிங்களா. சரி, அந்த 6 இன்ட்டு இதோட யூனிட் டிஜிட்டை மட்டும் பாருங்க 5. பவர் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் சரிங்களா. 5 இருந்துச்சுன்னா திரும்ப அதை சால்வ் பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்னவாகத்தான் இருக்கும் 5 இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துல உள்ள யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும் சரிங்களா. சரி, இது ரெண்டுத்துல உள்ள யூனிட் டிஜிட் நம்மளுக்கு 6 5, அப்ப 6 30 சரிங்களா. சரி, அப்ப இதுல உள்ள கடைசியா யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். இது நிறைய சால்வ் பண்ணி பாருங்க சரிங்களா, நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அப்போ இதோட கடைசி சரிங்களா, இதை ஃபுல்லத்தை சால்வ் பண்ணி வரக்கூடிய கடைசி டிஜிட் என்னவாகத்தான் இருக்கும் 0 இருக்கும் சரிங்களா. யூனிட் டிஜிட் என்னவாகத்தான் இருக்கும், இதை சால்வ் பண்ணி வரக்கூடிய கடைசி யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் 0 இருக்கும் சரிங்களா. அப்போ இது டைப் 1 சரிங்களா. டைப் 1ஓட நல்லா பார்த்துக்கோங்க. 0க்கு பவர்ல கடைசி டிஜிட் 0ஆகவோ 1ஆகவோ 5ஆகவோ 6ஆகவோ இருந்து பவர்ல என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அப்போ திரும்பியும் கடைசி நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக தான் வரும் 0 1 5 6 தான் வரும் சரிங்களா. இது டைப் 1. சரி, டைப் 2 பார்ப்போம். டைப் 2 ரொம்ப ஈஸி சரிங்களா. டைப் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா 6க்கும் 4க்கும் 9க்கும் பார்க்க போறோம் சரிங்களா. 4க்கும் 9க்கும் பார்க்க போறோம். இப்போ எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம், எவ்வளோ பெரிய கொம்பானாலும் இருக்கட்டும், அதோட யூனிட் டிஜிட் சரிங்களா, லாஸ்ட் டிஜிட்ல 4 இருந்து பவர் ஆட் நம்பரா இருக்கணும் சரிங்களா. பவர்ல உள்ளது பவர் என்னவாக இருக்கும் ஆட் நம்பராக இருக்கும் சரிங்களா. பவர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா திரும்பியும் நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக கிடைக்கும், ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் 4 இருக்கும். ஓகே தானே இது. சரி, இதே ஒருவேளை 4 பவர் ஈவனாக இருக்கணும் சரிங்களா. எவ்வளவு பெரிய நம்பர் 4 கொடுத்துட்டு போட்டோம், அதோட யூனிட் டிஜிட் 4 இருந்து பவர் சரிங்களா, பவர் ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதாவது அதை சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் 6 இருக்கும். இது ஓகே தானே. சரி, இருக்கட்டும். இப்போ 9க்கு பார்க்க போறோம் சரிங்களா. 9ஓட பவர் அதாவது எவ்வளவு பெரிய நம்பர் 4 கொடுத்துட்டு போட்டோம், அதோட அந்த பெரிய நம்பரோட யூனிட் டிஜிட் 9 இருந்து அதனுடைய பவர் சரிங்களா, அதனுடைய பவர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதை சால்வ் பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சர்ல உள்ள அந்த யூனிட் டிஜிட் 9 இருக்கும் சரிங்களா. சரி, இதே ஒருவேளை அதாவது கடைசி 9 முடிஞ்சு ஒரு பெரிய நம்பர்ல கடைசி 9 முடிஞ்சு பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் வரும் அந்த சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல சரிங்களா. யூனிட் டிஜிட் 1 வரும். சரி, இப்போ இந்த ரூல்ஸ் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ரூல்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, அது ரிலேட்டடா இப்போ கணக்கு பார்க்கல உங்களுக்கே புரிஞ்சிடும் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 64 இருக்கு சரிங்களா. 64 63 சரி, 64 72 சரிங்களா. இப்போ இது என்னவாங்க இருக்கு கடைசி எவ்வளவு பெரிய நம்பரா வேணாலும் இருந்துட்டு போடும். நீங்க என்னதான் பார்க்கணும் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொல்லிட்டாலே நம்ம என்னதான் பார்க்கணும் யூனிட் டிஜிட் தான் பார்க்கணும். இங்க 4 இருக்கு சரிங்களா. சரி, 4 வந்துட்டுனா சரிங்களா, 4 9 வந்துட்டுனா அது செகண்ட் டைப் சரிங்களா. அப்படி செகண்ட் டைப்பா இருந்துச்சுன்னா 4 வந்தாலோ 9 வந்தாலோ நம்ம எதை தான் பார்க்கணும் பவரை தான் பார்க்கணும் சரிங்களா. 4 இருந்துச்சுன்னா பவரை தான் பார்க்கணும், 9 இருந்துச்சுனாலும் பவரை தான் பார்க்கணும் சரிங்களா. சரி, பவரை பார்த்துட்டேன். பவர் 63 இருக்கு சரிங்களா. 63 அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? சரி, ஆட் நம்பர்னா என்ன, 2ஆல வகுப்படாதது எல்லாம் ஆட் நம்பர், 2ஆல வகுப்படுச்சுன்னா அது எல்லாமே ஈவன் நம்பர். 63 2ஆல வகுப்படுமாங்க? கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? 63ஓட கடைசி நம்பரை பாருங்க, 3 இருக்கு. 3 2ஆல வகுப்படுமா? கிடையாது. அப்ப 63 ஃபுல்லாவே என்ன ஆகுது 2ஆல டிவைட் ஆகாது சரிங்களா. சரி, அப்ப என்னவாக இருக்கு ஆட் நம்பராக இருக்கு சரிங்களா, ஆடாக இருக்கு. அப்ப ஆடா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்போ இதோட சரிங்களா 64 பவர் 63 சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் திரும்பியும் 4 தான் இருக்கும். அப்ப இதோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்னது 4 சரிங்களா. சரி, 64 சரிங்களா, 4 யூனிட் டிஜிட் தான் பார்க்கணும். 4 இருக்கு. சரி, 4 இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் பார்க்கணும் பவரை பார்க்கணும். சரி, பவர் 72 இருக்கு. 72 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர். ஏன்னா இது 2ஆல டிவைட் ஆகும். 72 அப்படிங்கிறது 2ஆல டிவைட் ஆகும், அதனால அது ஈவன் நம்பர் சரிங்களா. சரி, அப்ப ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா இதை சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும் 6 இருக்கும். இது ஓகே தானே. சரி, இருந்துட்டு போடும். சரி, இதே ஒருவேளை 9க்கு பார்த்துருவோம் சரிங்களா. 69 பவர் 72 சரிங்களா. இப்படி இருக்குன்னு வைங்களேன்.
அப்போ இது 9 அப்படிங்கிறது சரி 69 இருக்கு, அதோட யூனிட் டிஜிட் 69 பவர் 72 ஓட யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா 9 பார்த்துட்டோம். அப்ப 9 இருந்துச்சுனாலே நம்ம பவரை பார்க்கணும். பவர் ஆடா ஈவனா? ஈவன். சரிங்களா? அப்ப ஈவனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? 1 ஆக இருக்கும். அதாவது அந்த யூனிட் டிஜிட் 1 ஆக இருக்கும் சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல. சரிங்களா? சரி, இதே ஒரு வேளை 79 சரிங்களா, 79 பவர் 63 இருக்குன்னு வைங்களேன். சரி, 63 அப்படிங்கிறது நம்மளுக்கு 9 பார்த்துட்டோம். சரிங்களா? இதோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சோம்னா நம்ம 9 பார்த்துட்டோம். 9 பார்த்தாலே பவரை பார்க்கணும். சரிங்களா? பவர் என்னது? 63 ஆடா ஈவனா? ஆட் நம்பர். சரிங்களா? அப்போ ஆட் நம்பர்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? திரும்ப 9 தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரூலை நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களாங்க? சரி, இந்த ரூலை தெரிஞ்சுக்கிட்டா இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 69 பவர் 72 இருக்கட்டும். சரிங்களா? பிளஸ் 14 பவர் 16 இருக்கட்டும். சரிங்களா? சரி, இப்போ தனித்தனியா ஒவ்வொரு நம்பரையா பார்க்கணும். சரிங்களா? சரி, 69 பவர் 72 முதல்ல பார்க்குறேன். சரிங்களா? சரி, இதுல உள்ள யூனிட் டிஜிட், அதாவது இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துட்டு இதற்கு யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. சரிங்களாங்க? சரி, அப்ப இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சரிங்களா? முதல்ல ஒவ்வொரு நம்பரா பார்க்கணும். சரிங்களா? சரி, முதல்ல 69 இருக்கு, யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு? 9 இருக்கு. சரிங்களா? சரி, 9 இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் பார்க்கணும்? பவரை தான் பார்க்கணும். பவர் 72 ஆடா ஈவனா? ஈவன். சரிங்களா? சரி, அப்போ ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டு பிளஸ் 14 பவர் 16 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, 14 இருக்கு, இதோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்னவாக இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4ஓட பவரை பார்க்கணும். பவர் 16 நம்மளுக்கு என்னது? ஈவன் நம்பர். டிஜிட் 4 ஆக இருந்து அதோட பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? ஆன்சர்ல வரக்கூடிய யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 6 ஆக இருக்கும். இப்போ ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும். 6 + 1 7, இதான் ஆன்சர். சரிங்களா? இதே தான் மல்டிப்ளிகேஷனுக்குங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மல்டிப்ளிகேஷன்ல போவோம். சரிங்களா? 9 8 9 6 9. சரிங்களா? 39 இன்ட்டு 4 9 8 4 பவர் 74 இருக்குன்னு வைங்களேன். சரி, இப்போ இதோட யூனிட் டிஜிட்டை இதை சால்வ் பண்ணி இதோட யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. நம்ம தனித்தனியா முதல்ல பார்க்கணும். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், செகண்டா இதை பார்ப்போம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் உள்ளதுல யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு? 9 இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அதோட பவரை பார்க்கணும். பவர் என்னது இருக்கு? 39 இருக்கு. 39 ஆடா ஈவனா? ஆட் நம்பர். சரிங்களா? அப்போ யூனிட் டிஜிட் 9 ஆக இருந்து அதோட பவர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 1 ஆக இருக்கும். சரிங்களா? இன்டூ இங்க கடைசி யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு? 4 இருக்கு. சரிங்களா? இந்த 4ஓட பவர். சரிங்களா? சரி, 4 இருக்கு, அதோட பவர்ல என்ன இருக்கு? 74 இருக்கு. 74 ஆடா ஈவனா? ஈவன். சரிங்களா? அப்போ 4 இருந்துச்சு, அது ஈவனா இருந்துச்சுன்னா ஆன்சர்ல உள்ள யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 6 இருக்கும். சரிங்களா? அப்போ 1 × 6 6. அப்போ இவ்வளோ பெரிய நம்பரை சால்வ் பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சரோட யூனிட் டிஜிட் 6 ஆக இருக்கும். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும் நம்பர். சரிங்களாங்க? சரி, இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம். அதாவது அடுத்த டைப் பார்த்துடலாம். சரிங்களா? டைப் 3. சரி, டைப் 3 கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. 0 1 5 6 4 9 இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். மீதி இருக்கக்கூடிய நம்பருக்குலாம் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? மீதி என்னதெல்லாம் இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு, 8 இருக்கு, 7 இருக்கு. சரிங்களா? இது இந்த 4 நம்பருக்கும் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ பெரிய நம்பரா வேணா இருந்துட்டு போடும். சரிங்களா? 2 1 4 3 2. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இதோட பவர்ல 86. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தேன், 8 2 3 35 இருக்கட்டும். சரிங்களா? சரி, 9 2 8 பவர்ல 96. இன்னொன்னு 4 9 7 79. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்ப பாருங்களேன், இதோட யூனிட் டிஜிட்ஸ் எல்லாமே பாருங்க. சரிங்களா? இவ்வளோ பெரிய நம்பரை கொடுத்துட்டு இதோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்னதான் பண்ணா போதும்? யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? 2 இருக்கு. சரிங்களா? இதோடது 3 இருக்கு. சரிங்களா? இதோடது 8 இருக்கு. சரிங்களா? இதோடது 7 இருக்கு. அப்போ யூனிட் டிஜிட்ல 2 3 8 7. சரிங்களா? இப்படி முடிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும்? பவரை சரிங்களா, பவரை 4ஆல டிவைட் பண்ணும். இதுதான் ரூல். சரிங்களா? பவரை 4ஆல டிவைட் பண்ணும். இதான் ரூல். சரிங்களா? சரி, அப்போ 86 இருக்குங்க. சரிங்களா? 86
இதை 4 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 8 சரிங்களா. இந்த 6 கீழே இறக்குவோம். இங்கே ஓர் 4 மிச்சம் 2ன்னு இருக்கும். அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? மீதி நம்மளுக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. சரி இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை டிவைட் பண்ணது அப்படியே இருக்கட்டுங்க சரிங்களா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் டிஜிட் 2ஆ இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த 2 அப்படியே போட்டுக்கணும் சரிங்களா. சரி இப்போ இந்த பவரை 4ஆல வகுத்து ஒரு மீதி நம்மளுக்கு வந்திருக்குல 2ன்னு, அந்த மீதியை நம்ம இந்த 2ஓட அடுக்குல போடணும் சரிங்களா. சரி இப்போ 2 அடுக்கு 2 வந்து நம்மளுக்கு 4. அப்போ இந்த இவ்வளோ பெரிய நம்பரோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். ஓகே தானே, புரிஞ்சிச்சா? சரி இருக்கட்டும். இப்போ இதுல நம்மளுக்கு என்ன இருக்கு? 823 பவர் 35 இருக்கு சரிங்களா. இப்படி 3ன்னு முடிஞ்சதுனாலும் அந்த 3 அப்படியே எழுதிக்கணும், பவரை 4ஆல டிவைட் பண்ணணும் சரிங்களா. பவர் 35 இருக்கு. இப்போ இந்த 4ஆல நான் வகுத்தேன் அப்படின்னா 4 32 சரிங்களா. மிச்சம் 3ன்னு இருக்கும் சரிங்களா. இந்த 3ஓட அடுக்குல அப்போ 3 போடணும். அப்போ 3ன் அடுக்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு என்னது? 3 முறை பெருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா. 3 × 3 × 3 3 × 3 9 9 × 3 27. இந்த 27ல எது யூனிட் டிஜிட்? 7. அப்ப இவ்வளோ பெரிய நம்பரோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 7ஆக இருக்கும் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்பர். சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8ன்னு இருக்கு சரிங்களா. அப்ப அந்த 8 அப்படியே எழுதிக்கணும் சரிங்களா. யூனிட் டிஜிட் 8ஆ இருந்துச்சுன்னா அந்த 8 அப்படியே எழுதிக்கணும். அந்த 96 மட்டும் பவர்ல இருக்கக்கூடிய 96 மட்டும் 4ஆல வகுக்கணும் சரிங்களா. வகுத்தோம் அப்படின்னா 4 8 மிச்சம் 1 இருக்கும். அந்த டிவைடுக்கு அதாவது அந்த 6 திரும்ப கீழே இருக்கீங்க. திரும்ப 4 × 4 திரும்ப நம்மளுக்கு என்னதுங்க? 16ன்னு கிடைச்சிருக்கு. திரும்ப நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 0ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. சரி நம்மளுக்கு மீதி 0ன்னு கிடைச்சிருச்சுங்க. அப்போ இந்த 8ஓட அடுக்குல 0 போட்டுறணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது மட்டும் கிடையாது சரிங்களா. இந்த ஒரு ரூலை மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 0வை போடக்கூடாது. இன்ஸ்டடா நம்ம எதால வகுத்தமோ சரிங்களா, அந்த 4ஆல தானே வகுத்தோம், அந்த 4 போட்டுக்கணும் சரிங்களா. 0 வந்துச்சுன்னா மட்டும் 4 போட்டுக்கணும் சரிங்களா. இந்த 4 நம்பருக்கும் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா மட்டும் 4 போட்டுக்கணும் சரிங்களா. சரி இப்போ இந்த 8ன் அடுக்கு 4 மேலே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 8ன் அடுக்கு 2 × 8ன் அடுக்கு 2ன்னு பிரிச்சு எழுதிக்கலாமா? சரி அப்ப 8 × 8 நம்மளுக்கு என்னது? 64. இங்கேயும் 64ன்னு கிடைக்கும். திரும்ப இந்த 4ஐயும் பெருக்கணும். அப்ப 4 × 4 16 சரிங்களா. இதுல உள்ள யூனிட் டிஜிட் என்னது? 6 சரிங்களா. அப்ப இந்த மாதிரி தாங்க போய்க்கணும். அப்போ இதோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு கடைசி என்னன்னு கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்ப இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க சரிங்களா. இது ஈஸி தான், ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கு. ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. சரி இப்போ 7 சரிங்களா. 7க்கும் அதே ரூல் தாங்க சரிங்களா. சரி அப்ப 7க்கு என்னங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த 7ஐயும் திரும்ப அப்படியே போட்டுக்கணும். எப்பவும் போல அதே கதை தான் சரிங்களா. அப்போ இந்த 79 பவர்ல இருக்கக்கூடியது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? 4ஆல வகுக்கணும். 4ஆல தான் வகுக்கணும் சரிங்களா. சரி அப்போ ஒரு 4 மிச்சம் 3ன்னு இருக்கும், 39ன்னு இருக்கும். இப்போ 9 × 4 நம்மளுக்கு 36ன்னு கிடைச்சிடும். கடைசி நம்மளுக்கு மீதி 3ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த மீதியை இதோட பவர்ல போடணும். இதற்கு என்ன அர்த்தம்? 7 × 7 × 7 இதான அர்த்தம். இப்போ இதை பெருக்கிட்டா அப்படின்னா என்ன கிடைக்கும்? 343. இதோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்னது? 3. அப்போ இதனுடைய யூனிட் டிஜிட் நம்மளுக்கு 3ஆக இருக்கும் சரிங்களா. சரி இதை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு நான் கொடுத்துட்டுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 9 8 3 7 8 சரிங்களா. சரி பிளஸ் 2 இன்னொன்னு சொல்லி கொடுக்க மறந்துட்டேன். 3 7 8 பவர்ல எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கணும் சரிங்களா. 4 1 9 25 சரிங்களா. இந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம் சரிங்களா. இப்போ இதோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இவ்வளோ பெருசா உட்காந்து நீங்க 4ஆல வகுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல சரிங்களா. இவ்வளோ பெருசா உட்காந்து 4ஆல வகுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இங்க அதாவது அடிமானத்துல எது யூனிட் டிஜிட்னு பாருங்க. 8 தானே யூனிட் டிஜிட், அந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த அடுக்குல உள்ள எல்லாத்தையும் 4ஆல வகுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இந்த அடுக்குல உள்ள 2 டிஜிட் எடுக்கணும் சரிங்களா. 2 டிஜிட் தான் எடுக்கணும். 2 டிஜிட் எடுத்தா போதும் சரிங்களா. 25 இருக்கு. இந்த 25 4ஆல வகுக்கணும் சரிங்களா. சரி 25 4ஆல வகுத்தோம் அப்படின்னா 4 5 5 20 6 24 சரிங்களா. அப்ப மிச்சம் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அந்த 1 இதோட அடுக்குல போடுங்க. 8 திரும்ப 8. அப்ப இதோட திரும்ப நம்மளுக்கு அந்த யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு 8ஆக இருக்கும் சரிங்களா. சாரி இந்த இவ்வளவு பெரிய நம்பரோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 8ஆக இருக்கும். அப்ப இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. பெருசா இருந்துச்சுன்னா அந்த 2 டிஜிட்டை மட்டும் பார்த்தாலே போதும், 4ஆல வகுத்தாலே போதும் சரிங்களா. மத்த எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த 4 நம்பருக்கு மட்டும்தான் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பெரிய பெரிய கணக்கா கொடுக்குறேன், அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. 1 9 8 சரிங்களா. 3 7 8 பவர்ல சரி பிளஸ் 2 1 0 1 1 0 7 8 9 சரிங்களா. சரி இதை எப்படி சால்வ் பண்றது? இது தனித்தனியா எடுத்துக்கணும் சரிங்களாங்க. சரி ஃபர்ஸ்ட் உள்ளதை பார்த்தோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் நம்மளுக்கு 8ஆக இருக்கு. சரி 8 அப்படியே போட்டுக்கணும்.
தேர்ட் மாடல் சரிங்களா, தேர்ட் டைப் சரிங்களா. சரி அப்போ 8 அப்படி போட்டுக்கிட்டேன். 3 7 8 இருக்கு சரிங்களா. அப்போ இதோட 2 டிஜிட்டை மட்டும் கடைசி 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா, சரி 78 எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை 4ஆல வகுத்தோம் அப்படின்னா ஒரு நாளா 4, திரும்ப நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும், 38ன்னு கிடைக்கும். 9 × 4 36, மிச்சம் 2 சரிங்களா. அப்போ இதோட பவர்ல 2 போட்டுக்கணும். சரி இதோட யூனிட் டிஜிட்டை பார்த்தோம் அப்படின்னா 0ன்னு இருக்கு. டைப் 1 சரிங்களா. அப்போ டைப் 1னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் வேணா பவர்ல இருந்துட்டு போட்டோம், கடைசி யூனிட் டிஜிட் 0வாக இருந்துச்சுன்னா இதுவும் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். அதை சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் உள்ள யூனிட் டிஜிட் 0வாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போ 8² நம்மளுக்கு என்னது 64 + 0 சரிங்களா. அப்போ 0 + 4 எத்தனை, திரும்ப நம்மளுக்கு 4. அப்போ 4 அப்படிங்கிறது தான் இந்த இவ்வளோ பெரிய நம்பரோட யூனிட் டிஜிட்டாக இருக்கும். இது நான் புரிஞ்சிருக்கும் நம்பர் சரிங்களாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 7 6 8 power 93 இன்ட்டு 2 8 6 4 2 power 2 3 6 9 சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது 8ஆக இருக்கிறதுனால 8 அப்படி போட்டுக்கணும். அந்த பவர்ல உள்ளதை 93 நம்ம என்ன பண்ணணும், 4ஆல டிவைட் பண்ணணும் சரிங்களா. அப்போ 4ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 93 4 2s are 8, மிச்சம் 1, அப்போ 3ன்னு கிடைக்கும். அப்போ திரும்ப 4 3s are 12, மிச்சம் 1ன்னு கிடைக்கும். அந்த ரிமைண்டரை மேலே போட்டுக்கணும் சரிங்களா. இங்க மல்டிப்ளிகேஷனா, சாரிங்க மல்டிப்ளை சிம்பிள் சரிங்களா. மல்டிப்ளிகேஷன் இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 யூனிட் டிஜிட் 2 இருந்துச்சுன்னா அந்த 2 அப்படியே போட்டுக்கணும் சரிங்களா. பவர்ல இருக்கக்கூடிய அந்த 2 டிஜிட்டை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். 2 டிஜிட் என்னவாக இருக்கு, 69 இருக்கு. அந்த 69 4ஆல வகுக்கணும். சரி ஒரு 4, மிச்சம் 2 இருக்கும், 29 இருக்கும். 5 நாளா 20, 6 நாளா 24, 7 நாளா 28 சரிங்களா. சரி அப்போ அதையும் போட்டாச்சு, மிச்சம் நம்மளுக்கு 1ன்னு கிடைக்குமா. சரி அப்போ இந்த 2ஓட பவர்ல திரும்ப நம்மளுக்கு 1ன்னு இருக்கும் சரிங்களா. சரி 8 1 8 தான், இன்ட்டு 2 1 2 தான். சரி 8 2s are 16. இதோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு, 6ஆக இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம சால்வ் பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சரோட யூனிட் டிஜிட்டும் நம்மளுக்கு 6ஆக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி மாடல் நிறைய சம் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.